தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, இது புழல் ஏரியில் சரஸ்வதி நகர் என்கிற ஒரு பகுதி. புழல் ஏரி கரையோரம் இருக்கிற சரஸ்வதி நகர் என்ற ஒரு பகுதி. இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பாருங்கள், இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு வந்து இங்கே தான் போடுறாங்க. இந்த குழாய் ராட்சச குழாய் வந்து சென்னை குடிநீர் வந்து இங்கே இதிலிருந்து தான் போகுது. உள்ள குடிநீர் வந்து சென்னைக்கு குடிநீர் போகுது. பாருங்கள், இந்த தண்ணி பாருங்கள், அப்படியே சாக்கடை தண்ணி பாருங்கள், முழுக்க சாக்கடை தண்ணி தான் ஏரியில் போய் அப்படியே கலக்குது. பாருங்கள், இந்த சுற்று வட்டாரத்து பகுதியில் இருக்கிற ஏரியை சுற்றூரம் இப்படி தான் இருக்குது. ஏரியை சுற்றூரம் அந்த கழிவு நீர் வந்து நேரடியாக இதில் போய் ஏரியில் போய் குடிநீரில் கலக்குது. இதுக்கு பொதுப்பணித்துறையும் அரசும் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கலைன்னா இன்னும் ஒரு 2 ஆண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா புழல் ஏரின்றது ஒரு புழல் குட்டை என்ற சூழ்நிலைக்கு உருவாகக்கூடிய காலம் வெகு விரைவில் வந்து சேர்ந்துடும். இது அரசு வந்து தனி கவனம் எடுத்து இந்த சென்னைக்கு குடிநீர் வழங்குகிற இந்த ஏரியை காப்பாற்றலைன்னா இன்னும் வெகு சில மாதங்களிலே இந்த ஏரி வந்து முழுக்க சாக்கடை குட்டையாக மாறக்கூடிய அவல நிலைக்கு இந்த ஏரி தள்ளப்பட்டு இருக்கிறது. இதை வந்து தனி கவனம் எடுத்து பொதுப்பணித்துறையும் அரசும் இதுக்கான ஒரு 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 போர்க்கால நடவடிக்கையை இந்த ஏரிக்கு எடுத்து இதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்கலைன்னா இந்த ஏரியை நாம் காணாமல் போயிடும் என்பது தான் இதனுடைய நிதர்சனமான உண்மை. நன்றி.